அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். பிருந்தா திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு வந்து 3 மாதங்கள் கடந்திருந்தது. வீட்டில் பிருந்தாவின் நடவடிக்கைகள் அனைவருக்கும் திருப்திகரமாக இருந்தது. பிருந்தாவின் கணவர் அசோக் அவளுக்கு மிகவும் பிடித்தவனாகவும் அன்பான கணவனாகவும் நடந்து கொண்டான். ஆனால் சில நாட்களாக அசோக்கின் அம்மா பார்வதியிடம் பிருந்தா நடந்து கொள்ளும் விதம் பார்வதிக்கு சின்ன மனக்கசப்பை உருவாக்கி இருந்தது. அன்றைய தினம் பிருந்தா ஆன்லைனில் ஆர்டர் செய்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தனர். அவளுக்கு தேவையான அழகு சாதன பொருளை வாங்கியிருந்தாள். அதை பார்த்த மாமியார் பார்வதி, இதெல்லாம் தேவையாமா? இப்படிப்பட்ட பொருளெல்லாம் வாங்கினால் எதிர்காலத்திற்கென்று எதையுமே சேமிக்க முடியாது. ஆன்லைன்ல வாங்குறது எல்லாமே தேவையில்லாததுதான் என்றார். நான் வாங்குறதை தேவையில்லாததுன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? நீங்க செலவு செய்யறது எல்லாத்துக்கும் கணக்கு காமிச்சிட்டு தான் இருக்கீங்களா? இந்த வீட்டுல இவ்வளவுக்கும் 3 பேர் சம்பள பணத்தை உங்க கையில கொடுக்கறாங்க. நீங்க என்ன சேமிச்சு வச்சிருக்கீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் என்றாள். இவளிடம் என்ன பேசினாலும் சண்டைக்கு வந்து விடுகிறாள். இவளிடம் என்ன பேசுவது என்று யோசித்துவிட்டு, சரிம்மா, நீ எது வேணாலும் வாங்கிக்கோ, எந்த குப்பையை வேணாலும் வாங்கி வச்சுக்கோ என்று சலிப்புடன் சொன்னார். அவளுக்கும் சட்டென்று கோபம் தலைக்கேறியது. நான் வாங்குறது எல்லாம் குப்பைன்னு சொல்றீங்களா என்று அதற்கும் அவள் குரலை உயர்த்தி பேச, வீட்டில் இருந்த பிருந்தாவின் மாமனார் சந்திரன் அவரது அறையில் இருந்து வெளியே வந்தார். தன் கணவர் வந்ததை பார்த்த பார்வதி அமைதியாகி சமையல் அறைக்குள் சென்று விட்டார். பிருந்தாவோ மாமனாரை பார்த்த பிறகும் இந்த வீட்டில் நிம்மதியே இல்லாமல் இருக்கு என்று சத்தமாக கத்திவிட்டு அவள் அறைக்கு சென்றாள். அடுத்த நாள் பார்வதி தன் கணவருடன் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். சந்திரன் பார்வதியிடம், மருமகள் பிருந்தாவின் நடவடிக்கை சரியில்லை, அவள் ஏதாவது முடிவு செய்துவிட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாளா? அசோக் ஏதாவது சொன்னானா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். வெளியே சென்றிருந்த பிருந்தா உள்ளே வரும்போது மாமனார் பேசியது அவள் காதில் விழுந்தது. மாமா, என்ன பத்தி ஏதாவது பேசணும்னா நேரடியா என்கிட்ட கேட்கலாம். இந்த வீட்டுல நான் முடிவெடுக்க என்ன இருக்கு? எல்லா முடிவையும் அத்தை தானே எடுக்கிறாங்க. அப்புறம் என்ன பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லையே என்றாள். அவரோ, இவளிடம் பேசினால் நமக்கு மரியாதை இருக்காது என்று பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்து கொண்டார். வாயில் எதையோ முணுமுணுத்து கொண்டே அவள் அறைக்குள் சென்றாள் பிருந்தா. பிருந்தாவின் நடவடிக்கைகள் அப்படியே நின்று விடவில்லை. அடுத்தடுத்து வீட்டில் அனைவரிடமும் ஏதாவது பிரச்சனை செய்து கொண்டே இருந்தாள். வீட்டில் பிருந்தா சண்டை போடாதது அவள் கணவர் அசோக்கின் தம்பி மதனிடம் மட்டும்தான். ஆனால் அன்று அவனிடமும் சண்டை போட்டு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிவிட்டாள். பார்வதி மகன் அசோக்கிடம் பிருந்தாவின் நடவடிக்கைகள் பற்றி சொல்ல, அசோக் பிருந்தாவிடம், அன்று இரவு எதற்காக இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாய்? நீ இப்படி நடந்து கொள்ளும் ஆளே இல்லையே. உனக்கு என்ன பிரச்சனை? நீ சொன்னால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமான்னு பார்ப்பேன் என்றான். யாரு உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது? அத்தை தானே சொன்னாங்க. அவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு முடிவே பண்ணிட்டாங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு வந்து நீங்க என்கிட்ட சண்டை போடுவதற்கு ரெடி ஆயிட்டீங்க என்றாள். நான் உன்கிட்ட எங்கடி சண்டை போட்டேன்? உனக்கு என்ன ஆச்சுன்னு தானே கேட்டேன் என்றான். ஆமா, எப்படி நீங்க அப்படி கேட்கலாம்? இதே கேள்வியை போய் உங்க அம்மா கிட்ட கேளுங்க பார்ப்போம் என்றாள். பிருந்தா வீட்டில் எப்படி நடந்து கொள்கிறாள் என்பதை அவள் அவனிடம் பேசியதிலிருந்து தெரிந்து கொண்டான். அதற்கு மேலும் அவளிடம் பேசினால் தனது நிம்மதியும் கெட்டு போய்விடும் என்று அந்த பேச்சை அத்தோடு முடித்துவிட்டு படுத்துக்கொண்டான். அதன் பிறகு 1 வாரம் கழித்து அசோக்கை அழைத்த பார்வதி, தம்பி, நான் ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கேன். நீயும் பிருந்தாவும் தனியா வீடு எடுத்திருந்தால் இந்த வீட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்று மகனிடம் சொன்னார். அசோக் அதிர்ந்து போனான். அம்மா, நாங்க 2 பேர் மட்டும் தனியா இருந்து என்னம்மா செய்யறது? எனக்கு அப்படி இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. அது உங்களுக்கே தெரியுமே. அப்புறம் எப்படி இதை என்கிட்ட சொல்றீங்க என்று அதிர்ச்சியுடன் பேசினான். தம்பி,
பிருந்தா எப்படி நடந்துக்கிறான்னு உனக்கே தெரியுமே என்றார். அம்மா, அதுக்காக நான் தனியாக எல்லாம் போக முடியாது என்றவன், சரி, அப்பா இதுக்கு சரின்னு சொல்லிட்டாரா? அப்பா சொன்னால் நான் தனியாக போய் விடுகிறேன் என்றான். அவர் அப்படி சொல்ல மாட்டாருன்னு தெரிஞ்சுதானே நீ இப்படி சொல்ற என்றவர், இரு, நான் அவர்கிட்ட பேசி பார்க்கிறேன் என்றார். நல்லா பேசி பாருங்க என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே அங்கிருந்து சென்று விட்டான் அசோக். அசோக்கிடம் பேசியதை பற்றி பார்வதி தன் கணவர் சந்திரனிடம் சொன்னார். அவரோ, நீ எப்படி அவனிடம் போய் இப்படி கேட்கலாம்? நம் மருமகள் நம்மிடம் சிடுசிடுவென்று நடந்து கொள்கிறாள் என்பதற்காக நம் மகனை எதற்காக வீட்டை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும்? இனிமேல் இப்படியெல்லாம் பேசுவதை நிறுத்திக்கொள் என்று கோபமாக சொல்லிவிட்டார். அதன் பிறகு ஒரு நாள் அசோக்கிடம், சந்திரன், தம்பி, நீ வீட்டுக்கு கொடுக்கிற பணம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. சம்பளத்தை என்னதான் செய்றீங்க? பணத்தை சேமிக்கிறீங்களா இல்லையா என்று கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, எனக்கும் செலவு இருக்கு. அது இல்லாம பிருந்தாவுக்கும் செலவுக்கு பணம் தேவைப்படுது. அவளுக்கு பிடித்ததை வாங்கி கொள்கிறாள். அதனாலதான் முன்ன கொடுத்த மாதிரி சம்பளத்தை கொடுக்க முடியல என்றான் அசோக். தம்பி, இப்பவே பின்னாடி காலத்துக்கு சேர்த்து வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. கண்டபடி செலவு பண்ணுனா கஷ்டம், என்ன சொல்றதுனே தெரியல என்று வருத்தமாக பேசினார். அப்பா, நீங்க தான் பிருந்தாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அப்புறம் அவ கேக்குறத நான் வாங்கி கொடுக்காம இருக்க முடியுமா? அவ முன்னெல்லாம் தேவையில்லாத பொருட்களை வாங்கினாள். நான் சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அப்படியெல்லாம் செய்யறது இல்லை என்று சொல்லிவிட்டு தன் தந்தையிடம் கோபித்து கொண்டு செல்வது போல் வேகமாக தன் அறைக்கு சென்று விட்டான். 3 மாதங்கள் வீட்டில் பிருந்தாவால் நிம்மதி இல்லாமல் போயிருந்தது. அசோக்கின் தம்பி மதன் வீட்டில் இருக்கும் நேரம் மிகவும் குறைந்து கொண்டே இருந்தது. வேலைக்கு போய்விட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு வெளியே செல்பவன் வெகு நேரம் வெளியே தன் நண்பர்களுடனே இருப்பான். இரவு அவன் தூங்குவதற்கு மட்டுமே வீட்டிற்கு வருவான். அதன் பிறகான பிருந்தாவின் நடவடிக்கைகளில் வெகுவான மாற்றங்கள் தெரிந்தது. மதனிடமும் அன்பாகவே நடந்து கொண்டாள். பார்வதியிடம், அத்தை, என்ன வேலை இருக்கு அத்தை, ஏதாவது செய்யணுமா என்றெல்லாம் கேட்டு கேட்டு வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். மாமாவுக்கு எது பிடிக்கும் அத்தை என்று கேட்டு அவருக்காக தனியாக சமைத்து வைத்து பரிமாறினாள். அசோக் தன் மனைவியின் நடவடிக்கைகளால் கொஞ்சம் நிம்மதி அடைந்தான். ஆனாலும் பார்வதி, இவள் இப்படி நடந்து கொள்வதற்கு பின்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதில் மட்டும் தெளிவாக இருந்தார். அன்று மாமனாருக்கு பரிமாறிக் கொண்டிருந்த பிருந்தா அவர் சாப்பிட்டு முடித்து எழுந்த பிறகு, மாமா, நான் உங்ககிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க என்று சொன்னாள். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். பார்வதி அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார். அதன் பிறகு மாமியாரிடமும் பிருந்தா தினமும் வெகுநேரம் செலவழிக்க தொடங்கியிருந்தாள். ஆனாலும் தன் மருமகள் மீது ஒரு சந்தேக கண் கொண்டே நடந்து கொண்டார் பார்வதி. அன்று பிருந்தா மாமியார் பார்வதியிடம் பேசும்போது, அத்தை, மதனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்து மாமா அதற்கான வேலைகளில் தீவிரமாக இருக்கிறார். என்னுடைய சொந்தத்தில் மதனுக்கு ஏற்றாற் போல ஒரு பெண் இருக்கிறாள். அவள் பெயர் கீர்த்தனா. அவளது போட்டோ ஜாதகம் எல்லாம் நான் தர சொல்லவா? மதனுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம் என்று சொன்னாள். இதற்காகத்தான் இவள் இப்படி நடந்து கொண்டாளா? இவள் ஒருத்தி வந்ததையே இந்த வீடால் தாங்க முடியவில்லை. இவள் சொந்தத்திலிருந்து இன்னொருத்தி வேறு இந்த வீட்டிற்கு வர வேண்டுமாம் என்று மனதில் நினைத்து கொண்டார் பார்வதி. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சிரித்து கொண்டே, பிருந்தா, மாமா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் முடிவு என்று விடாப்பிடியாக இருப்பார். அவரை பற்றித்தான் உனக்கு தெரியுமே. இருந்தாலும் நீ சொன்னதை அவர்கிட்ட சொல்லி பேசி பார்க்கிறேன் என்று சொல்லி அப்போதைக்கு அந்த பேச்சை முடித்தார் பார்வதி. அதன் பிறகும் 2 தடவை மாமியாரிடம், அத்தை, நான் சொன்ன கீர்த்தனா பத்தி மாமா கிட்ட பேசி பார்த்தீங்களா என்று கேட்டாள். இல்லம்மா பிருந்தா, அதற்கான சந்தர்ப்பம் அமையல. கண்டிப்பா இன்னும் 2 நாள்ல மாமா கிட்ட கேட்டுட்டு உனக்கு தகவல் சொல்றேன் என்று சொன்னார் பார்வதி. வேறு வழி இல்லாமல் தனது கணவர் சந்திரனிடம் சென்ற பார்வதி, ஏங்க, நம்ம மூத்த மருமகள் பிருந்தா,
அவளது உறவுக்கார பெண் ஒருத்தி மதனுக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பாள். அவளது போட்டோ ஜாதகம் எல்லாம் தர சொல்லவான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாள். அந்த பொண்ணை வேண்டுமானால் கேட்டு பார்க்கலாமா என்று கேட்டார் பார்வதி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பிருந்தா மாதிரி மனைவி மதனுக்கு அமைந்து விடக்கூடாது. அப்புறம் இந்த வீடு என்ன ஆகும் என்றே தெரியாது. மதனுக்கு நல்ல பெண்ணாக நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் சந்திரன். அதெல்லாம் நம்ம கையில எங்கெங்க இருக்கு? அவன் தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் என்றார் பார்வதி. நல்லதாகவே எழுதியிருக்கும் என்று சொல்லி முடித்தார் சந்திரன். அசோக்கிடமும் கீர்த்தனா பற்றியும் மதனின் திருமணத்தை பற்றியும் பேசினாள் பிருந்தா. அவனும் சரி, பொன்னை அவனுக்கு பிடித்திருந்தால் பார்க்கலாம். நீ அம்மாவிடம் சொல்லிவிட்டாயா என்று கேட்டான். அதெல்லாம் சொல்லிட்டேன். மாமாவிடம் கேட்டு பார்க்க சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னாள். நீங்களும் ஒரு வார்த்தை அத்தையிடம் சொல்லுங்கள் என்றாள். தன் அம்மாவிடம் சென்ற அசோக் பிருந்தாவின் உறவுக்கார பெண் கீர்த்தனாவை பத்தி சொல்லியிருந்தாளாமே. அந்த பெண்ணை மதனுக்கு முடிச்சிடலாமா? அப்பா கிட்ட பேசி பாத்தீங்களா? பிருந்தா இப்ப வீட்டுல நல்லா தானே நடந்துக்கிறா. அந்த பொண்ணை வேணான்னு சொல்லிட்டா இவ எப்படி மாறுவானே எனக்கு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று அம்மாவிடம் கேட்டான். எல்லார்கிட்டையும் அன்பாதான் நடந்துக்கிறாள். இப்படித்தான் கல்யாணம் ஆகி வந்த 3 மாசம் இருந்தாள். அப்புறம் என்ன ஆச்சுனே தெரியல. நல்லபடியா இருக்கிறவளை நாமளே அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி கெடுத்து விடக்கூடாது. மதன் கிட்ட பொண்ணோட போட்டோ காட்டலாம். அவனுக்கு பிடிச்சிருந்தா சரின்னு சொல்லிடுவோம். என்ன சொல்ற என்றார் பார்வதி. அவனும் சரிம்மா, எனக்கும் அதுதான் சரின்னு படுது. அப்பாவிடம் சொல்லுங்கள் என்றான். பார்வதி தன் கணவரிடம் சென்று பிருந்தா சொல்ற பொண்ணை மதனுக்கு காட்டுவோம், பிடிச்சிருந்தா கட்டி வச்சிருவோம் என்று பிருந்தாவிற்கு ஆதரவாக பேசினார். சந்திரனோ அதெல்லாம் முடியவே முடியாது என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டு இனிமேல் அந்த பெண்ணை பற்றி என்னிடம் பேசவே கூடாது என்று கண்டிப்புடன் சொல்லிவிட்டார். அதன் பிறகு மதனிடம் பேசினார் சந்திரன். ஏண்டா, உன்னோட கல்யாணத்தை பத்தி நீ என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க? நான் ஒரு பக்கம் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். உன்னோட அண்ணி ஒரு பக்கம் ஒரு பொண்ணை பார்த்து வச்சுட்டு அந்த பொண்ணு மதனுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கு. நீ என்ன சொல்ற என்று கேட்டார். அப்பா, எனக்கு கல்யாணம்னாலே பயமா இருக்கு. அண்ணி எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு நீங்களே பார்த்தீங்களே. இதுல அண்ணி சொல்ற பொண்ணு வேறையா? நீங்களே ஒரு நல்ல பொண்ணா பாருங்கப்பா என்று சொல்லி முடித்தான். அசோக்கும் அப்பாவிடம் வந்து, அப்பா, மதனுக்கு பிருந்தா சொல்ற பொண்ணை பேசி முடிச்சிடலாமா என்று தன் மனைவிக்கு ஆதரவாக பேசினான். இனி அந்த பொண்ணை பற்றி பேசக்கூடாதுன்னு உங்க அம்மா கிட்ட சொன்னேன். அவ உன்கிட்ட சொல்லலையா என்று கோபமாக பேசினார். அம்மா சொன்னாங்கப்பா, இருந்தாலும் நான் ஒரு தடவை உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் என்று இழுத்தான். இனி இதை பற்றி என்னிடம் பேச வராதே என்று சொல்லிவிட்டு வேகமாக கிளம்பி வெளியே சென்று விட்டார். பிருந்தாவின் உறவுக்கார பொண்ணு நமக்கு வேணாம், என் முடிவு இதுதான் என்று பிடிவாதமாக இருந்தவர் மதனின் திருமணம் பற்றி வெகுவாக குழம்பினார். சந்திரன் அவரது நண்பர்களிடம் பேசும்போது மதனின் திருமணத்தை பற்றி பேசி வருத்தப்பட்டார். இப்போதெல்லாம் சொந்தத்தில் இருந்து பெண் எடுக்காமல் வெளியில் இருந்து பெண் எடுத்தால் அந்த பெண்ணை கண்டிக்கவும் முடியல. அப்படியே ஏதாவது சொன்னால் கோபித்து கொண்டு அப்பா வீட்டிற்கு சென்று விடுகிறது. அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு கேட்கவும் முடியல. இதே நம்ம சொந்தத்துல இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்தா ஏதாவது பிரச்சனைனா அவங்கள வர சொல்லி உட்கார வச்சு பேசி இருக்கலாம் என்று சொல்லி புலம்பினார் சந்திரன். உங்க மனைவி சொந்தத்துல லட்சணமா மூக்கும் முழியுமா ஒரு முறை பொண்ணு இருக்கு. பேசாம அந்த பொண்ணை முடிச்சிட வேண்டியதானே. எதுக்கு பழைய பகையை இன்னும் வளர்த்துக்கிட்டே போகணும்? உங்க மனைவியும் சந்தோஷப்படுவாங்க. அவங்க அன்னை பொண்ணு உங்க மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தால் உங்க மூத்த மருமகள் மாதிரி இல்லாம நல்ல மருமகளாகவும் மதனுக்கு பிடித்த மாதிரியும் இருக்கும் என்று ஒரு நண்பர் சொன்னார். யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல பகையோட இருந்து என்ன கொண்டு போக போகிறோம் என்றார். பழைய குடும்ப பகையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இத்தனை நாள் அந்த குடும்பம் பற்றியும் அந்த உறவுமுறை பெண் பற்றியும் எந்த ஒரு கருத்தையும் தன் கவனத்தில் கொள்ளாமல் இருந்தார் சந்திரன். தன் நண்பர்கள் சொன்ன பிறகு யோசிக்க தொடங்கினார்.
தனது நண்பர்கள் சொன்னதை மனைவியிடம் சொன்னார். எங்க அன்னை பொண்ணு அவ்வளவு லட்சணமா இருக்குங்க. கண்டிப்பா மதனுக்கு பிடிக்கும். அவன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். எதுனாலும் நம்ம சொல்றதை எங்க அண்ணனும் அண்ணியும் கேட்டுக்கொள்வார்கள் என்ற பார்வதி, அண்ணன்கிட்ட வேணா நான் பேசி பார்க்கவா என்று கேட்டார் கண்கலங்க. பிருந்தா காட்டுற பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணா இருந்தாலும் சரி என்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனால பழைய பகையை மறந்து உன் அண்ணன்கிட்ட போய் பேசிட வேண்டியதான். நீ பேசிட்டு சொல்லு. உன் அண்ணனுக்கு விருப்பம் இருக்கான்னு முதல்ல கேட்டு சொல்லு என்று சொன்னார். அனைவரும் சம்மதம் தெரிவிக்க பார்வதியின் அண்ணன் மகள் தங்கரதிக்கும் மதனுக்கும் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. திருமணத்தில் பிருந்தா தனது உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்யவில்லை என்றாலும் தன் மாமியாருடன் இருந்து செய்ய வேண்டிய அனைத்து சடங்குகளையும் மிகச் சிறப்பாக செய்து முடித்தாள். இருந்தாலும் அவளுக்கு உள்ளுக்குள் மனக்கசப்பு இருக்கத்தானே செய்யும். அவள் எப்படி நடந்து கொள்வாளோ என்று கொஞ்சம் மனதுக்குள் பயத்துடனே இருந்தான் அசோக். ஆனாலும் அவளிடம் எந்த மாற்றத்தையும் அவன் பார்க்கவில்லை. திருமணம் ஆனபோது நடந்து கொண்டதைப் போல அன்பாகவே அனைவரிடமும் நடந்து கொண்டாள். அன்று இரவு அசோக் பிருந்தாவிடம், உன்னை அனைவருக்கும் பிடித்திருக்கிறது. நீ இப்படியே இருந்து விடு பிருந்தா. இடையில் 3 மாதம் அனைவரிடமும் கோபப்பட்டு கொண்டு அதெல்லாம் நினைத்தாலே பயமாக இருக்கிறது என்றான் அசோக். அப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தாள் பிருந்தா. ஆமாம், உன்னுடைய உறவுக்கார பெண் கீர்த்தனா இருக்கிறாளே, அவளுக்கு வேறு யாருடனாவது திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டான் அசோக். ஏன், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா என்றாள் பிருந்தா. விளையாடாத, நான் சீரியஸா பேசுறேன் என்றார். அப்படியா, எந்த பெண் என்று மீண்டும் கேட்டாள் பிருந்தா. அதான் மதனுக்கு நீ திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று ஒரு பெண்ணை பற்றி அனைவரிடமும் சொல்லிக் கொண்டிருந்தாயே என்றான் அசோக். அப்படி ஒரு பெண்ணே இல்லை என்று சொன்னாள் பிருந்தா. என்ன சொல்கிறாய் என்று அதிர்ச்சியாக கேட்டான் அசோக். தனது அண்ணன் மகளை மதனுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்பது அத்தையின் ஆசை. ஆனால் மாமாவுக்கு அவர்களோடு தீராத பகை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த திருமணம் நடக்கும்? அதனால் அத்தை என்னிடம் நீதான் இந்த திருமணத்தை எப்படியாவது நடத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்காகத்தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டியதாகிவிட்டது என்றாள். நீ இப்படி நடந்து கொண்டதால் தான் அப்பா அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டாரா என்றான் அசோக். ஆமாம், அந்நியத்தில் பெண்ணே வேண்டாம் என்று, அதுவும் பிருந்தாவின் உறவுக்கார பெண்ணே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதனால் தான் பகையெல்லாம் மறந்து அத்தையின் சொந்தத்தில் திருமணம் முடிக்க சம்மதித்து விட்டார் என்றாள். அப்போ நீ அம்மா கூட சண்டை போட்டது எல்லாம் என்று கேட்டான் அசோக். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நானாவது அப்படியெல்லாம் சண்டை போடுவதாவது என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் பிருந்தா. இப்போ அப்பா கிட்ட உனக்கு கெட்ட பேராகிடுச்சு என்றான் அசோக். அதெல்லாம் அன்பாக நடந்து அந்த பெயரை மாத்தி விடுவேன் என்றாள். மதனுக்கும் அந்த பெண்ணை தான் பிடித்திருக்கிறதாக அத்தை சொன்னார்கள். மதனிடமும் திருமணமான புதிதில் நான் பேசும்போது அந்த பெண்ணை பற்றி நிறைய பேசிக் கொண்டிருப்பான். அதனால் அத்தை சொல்வது சரிதான் என்று முடிவு செய்து இப்படி நடந்து கொண்டேன். இனி அப்படியெல்லாம் நடந்து கொள்ள மாட்டேன் என்றவள். இதையெல்லாம் மனதிற்குள் வைத்துக் கொள்ளாதீர்கள், அழித்து விடுங்கள் என்றாள். தன் மனைவியை நினைத்து பெருமைப்பட்டான் அசோக். அந்த குடும்பம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். பிருந்தா சொன்னதை போல் தன் நடவடிக்கைகளால் தன் மாமனாருக்கு பிடித்த மருமகளாக திகழ்ந்தாள். மாமியார் மூத்த மருமகளை நினைத்து பெருமைப்பட்டார். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.